இருப்பேன். ஏமா நிறுத்துமா உன் நாடகத்தை. ரெண்டு பேர் பாச்சாவும் இனி என்கிட்ட நடக்காது. நாத்து திமிர்த்தனமா பேசுறதா நினைக்காத. உன் முடிவு இனி என் கையில தான். மருமோளே, நீ சொன்னாலும் சொல்லாம என்னாலும் அவன் முடிவு இனி உன் கையில தான் இருக்கு. எத்த சிரிக்காதீங்கத்த, உங்க மோ பாத்துட்டே நிக்கா. என்னடி என் மவ எப்போதும் எனக்கு சப்போர்ட்டா தான் இருப்பான். ரொம்ப வாய் பேச. என் மவ வீட்டுக்கு வந்திருக்கா, கால் கடுக்க நிக்கா, வீட்டுக்குள்ள ஒரு வார்த்தை வான்னு சொல்றியடி. அவளுக்கு ஒரு மடக்கு காபி தண்ணி போட்டு கொடுக்கடடி. எத்த அதன வந்தோடனே சொல்லிட்டேன்டா, பால் இல்ல சீனி இல்ல தேயிலை இல்லன்னு. அப்புறம் காஃபியை போட்டு டீயை போட்டுனா எப்படி போட முடியும்? ஆமாமா, அப்படியே விருந்துக்கு வந்திருக்கா, இவளுக்கு விருந்து சாப்பாடு வச்சு கொடுக்கணும். என் வீட்ல இவளை போல ஒரு சம்மந்திகாரி இருந்திருக்கணும். அந்த உடனே அம்மிக்கல்ல வச்சு அரைச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வாய் பேசிருக்க மாட்டாயில. என் வீட்டுக்குள்ள வரக்கு யாரும் என்ன கூப்பிடணும்னு அவசியம் இல்ல. இங்க பாருங்க மைனி, இந்த வீட்டுக்கு நீங்க வாழ வந்தவங்க. நான் இந்த வீட்டுக்கு உரிமைக்காரி, தெரிஞ்சிடுங்க. வீட்டுக்கு உரிமைக்காரனா வீட்டை பேத்து எடுத்து போக வேண்டியதானே? பாத்தியா மேனகா, உன் மைனிகாரி வீட்டை பேத்து எடுத்து கொண்டு போன்ல சொல்றான். ஏக்கா, நான் வீட்டை பேக்க போறது இல்ல, என் மைனிகாரிக்க முகரக்கட்டையை பேத்து எடுக்க தான் போறேன். நீங்க பாத்துட்டே இருங்க. இந்த திமிரு பிடிச்ச நாலு முடி இவகிட்ட என்ன சொல்லி கொடுத்தான்னு தெரியலையே. எத்தனை பேர்கிட்ட இந்த நாலு முடி அடி வாங்கினாலும் அவ திருந்தவே மாட்டான். இவகிட்ட போய் அவ என்ன சொல்லி தந்தா எடுத்தான்னு கேட்டா இவ உடனே சொல்லுவா, அவ என் உடன் பிறவா சகோதரின்னு. சகோதரியா? சகோதரி. ஏக்கா, உடன்பிறவா சகோதரினா இந்த சகோதரி வாங்கி பங்குல அவளுக்கும் உண்டுல்ல? ஆமா, இவளுக்கு எவ்வளவு நீ பங்கு கொடுக்குறியோ அதே பங்கு அவளுக்கும் கொடுத்தாகணும்ல. அப்பதானே சகோதரி. ஏ மீனகா, அங்க பாரு, சுமதி அக்காவும் உன் மைனிகாரியும் குசு குசுன்னு பாடு பேசிட்டு இருக்காங்க. பேசட்டு என் மைனிகாரிக்க வண்டவாளத்தை தண்டவாளம் ஆக்காம விட மாட்டேன்ல. இந்த நாலு முடிய ஒரே அடியா நான் புதைச்சேன் இல்ல, மறுபடியும் மோல்டு ஏதோ சொல்லில கூட்டிட்டு வந்திருக்க. இந்த கூறு கிட்டவனா அந்த கூறு கிட்ட சொன்னதை இல்ல கேட்டுட்டு வரா. இந்த நாலு முடி எந்த வீட்டுல பிரச்சனை உண்டாக்குன்னு நிக்கா. என் மோ வீட்டு போகட்டும், இன்னைக்கு இந்த நாலு முடி அந்த நாலு முடிய பிச்சு எரிஞ்சிருக்கேன். திமிர பிடிச்சவா எங்கிட்ட எல்லாம் வாலாட்டிட்டு இருக்கா. இங்க பாரு, வீட்டுக்குள்ள என் மோளை கூப்பிட்டு அவகிட்ட என்ன பாடு பேசிட்டு இருக்கா. ஏத்த உங்க மக மட்டும்